லாங் வீடியோ போட்டே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்றைக்கி லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு காலையிலே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இது வந்து என்ன ரோஸுன்னு பார்த்திங்கனாக்கா பட்டன் ரோஸ். இது வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம பூத்து முடிஞ்சோடனே அந்த கொஞ்சம் நுனியிலேருந்து கொஞ்சம் காம்பு வரைக்கும் கட் பண்ணி விட்டுட்டிங்கனாக்கா அடுத்தது வந்து வளரும்போது நல்லா வந்து நிறைய மொட்டு வைக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பூ வந்து பூத்து முடிஞ்சோடனே அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி விட மாட்டாங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வளர செடி வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லா நிறைய மொட்டு வைக்கும். நான் அது மாதிரி தான் பண்ணுவேன் ரெகுலராகவே எல்லா செடிக்குமே. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நேற்று நைட்டு வந்து பட்டாணி வந்து ஊற வச்சுருந்தேன். சரி மறுநாள் வந்து சப்பாத்தியும் பட்டாணி குருமாவும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பட்டாணி நைட்டு வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து நான் வந்து பெருசாக நான் வந்து லஞ்சும் பண்ணலை. பட்டாணி குருமாவே மத்தியானத்துக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சாதம் மட்டும் வடிச்சிட்டேன். சாதத்தை மட்டும் வடிச்சிட்டு பசங்களுக்கு வந்து பட்டாணி குருமாவும் சாதம் அதுக்கப்புறம் அப்பளம் வந்து பொரித்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா காலையில் வந்து பட்டாணி குருமாவும் சப்பாத்தியும் தான் நான் செஞ்சுருந்தேன். அதை வந்து பசங்களுக்கு கொடுத்தேன். எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கனாக்கா லஞ்ச் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரூட்ஸ் மட்டும் வைக்க சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் வந்து கட் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். பையனுக்கு வந்து காலையில் வந்து சப்பாத்தியும் பட்டாணி குருமாவும் கொடுத்துட்டு லஞ்சுக்கு வந்து அவனுக்கு வந்து பட்டாணி குருமா அதுக்கப்புறம் சாதம் அப்பளம் வச்சு கொடுத்து விட்டுட்டேன். சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா குருமா பண்ணுறதுக்காக அதுக்கான தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். ரெடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து குருமா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கனாக்கா 2 பாட்டிலில் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஹாட் வாட்டரை ஊற்றி நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கனாக்கா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து சுடு தண்ணி தான் கொடுத்து அனுப்புவேன். வச்ச தண்ணி கொடுத்து அனுப்ப மாட்டேன். பாப்பாவுக்கு வந்து இந்த வாட்டர் மிலன் தான் கேட்டாங்க. அதனால் வந்து இதை வந்து நான் கட் பண்ணி நான் வந்து பாக்ஸில் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பைனாப்பிள் வந்து வச்சுருந்தேன் லஞ்ச் வேணான்னு சொன்னதுனால. பசங்க வந்து பொதுவாக வந்து ஃப்ரூட்ஸ்னாலே ஸ்நாக்ஸ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏதாவது ரொம்ப ரேராக தான் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது. மற்றபடி பார்த்திங்கனாக்கா ஏதாவது நொறுக்கு தீனி இருந்தால் தான் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக தோணுது. இந்த ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா பசங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக் மாதிரியே தோண மாட்டேங்குது. ஸ்கூலில் வந்து கொடுத்து அனுப்பும்போது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க. வீட்டில் வந்து தான் சாப்பிட மாட்றாங்க. அதனால் வந்து ஸ்கூலுக்கு மட்டும் நான் வந்து வச்சு விட்டுறது ஸ்நாக்ஸ் பாக்ஸில்.
எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, கருவேப்பிலைலாம் போட்டு தாளிச்சிட்டு, ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டு, பட்டாணியை வந்து நான் கொஞ்சம் அந்த மசாலாவோட சேர்த்து வதக்கிட்டு, தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொதி வந்தோடனே தேங்காய், கசகசா, அதுக்கப்புறம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் எல்லாத்தையும் நான் வந்து அரைச்சிட்டு லாஸ்ட்டில் வந்து ஊற்றிட்டு, நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். வெறும் நான் வந்து பட்டாணி மட்டும் தான் போட்டு பண்ணியிருந்தேன். எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஒரு காய் வந்து நான் வந்து ஆட் பண்ணலை. இது வந்து சிம்பிளாக தான் பண்ணேன். அது வந்து சப்பாத்தி கூட சாப்பிடும்போது பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மத்தியானம் பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 1/2 அன் ஹவர், 1 மணி நேரம் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வேலையே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆ சரி இன்னைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணேன். நான் இதில் வந்து என்னென்ன எண்ணெய் வந்து ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3மே வந்து செக்கில வாங்கின எண்ணெய். இதை வந்து எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு, ஒரு பவுல் ஊற்றிட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பூண்டு வந்து பார்த்திங்கனாக்கா, ஒரு 4, 5 பூண்டு வந்து தட்டி போட்டுட்டு, அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம் வந்து தட்டி போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து அதையும் தட்டி போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்து ஹீட் ஆனோன்னே பார்த்திங்கனாக்கா, ஆற வச்சுட்டு தலையில் தேய்ச்சி குளிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்போட ஹீட் வந்து அப்படியே குறையும். அது வந்து ஆறுற டைமில் நான் வந்து மற்ற வேலையெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தேன். ஃபேன் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் வச்சு க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜும் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. ஒரு 10, 15 நாளா. சரி அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபேனை வந்து அந்த லீஃப்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டேன். காய வச்சுட்டு அந்த காயிற டைமில் நம்ம வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா ஆறி இருந்துச்சு. சரி அதை வந்து நான் உடனே வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2, 3 மணி நேரம் வச்சுட்டு குளிச்சோம்னாக்கா, உடம்புல உள்ள ஹீட் வந்து நல்லாவே குறையும் உங்களுக்கு. இந்த சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி எண்ணெயில வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வந்து வச்சுக்க வேண்டாம். நார்மல் பாடி உள்ளவங்க வந்து வச்சு குளிக்கலாம். நான் வந்து ஒரு 2, 3 மணி நேரம் வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, நான் வந்து ஒரு 3 மணி போல் வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் வந்து பொதுவா வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹேர வந்து பின்னாடி போட்டுட்டு அப்படியே இல்ல ஷாம்பு இல்லைனா சீயக்கா போட்டு அப்படியே வாஷ் பண்ணிருவாங்க. அந்த தலையில உள்ள ஆயில் வந்து அப்படியே வந்து உடம்புல இறங்கிரும். அது மாரி பண்ணக்கூடாது. அது மாரி பண்ணா வந்து முகத்தில வந்து பிம்பிள்ஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடி வந்து முடிய போட்டுட்டு, குப்புற வந்து முடிய போட்டு அத ஷாம்பு இல்லைனா சீயக்கா போட்டு வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நார்மலா எப்பவும் குளிக்கிற மாரி நம்ம குளிச்சுக்கலாம். ஒரு 3 மணி போல ஒரு 3 மணி நேரம் நான் வந்து தலையில வச்சிருந்தேன் எண்ணெய. வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஈவினிங் போல் வந்து டின்னர் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இன்றைக்கி வந்து நைட்டு வந்து எங்கள் வீட்டில் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோதுமை உப்புமா தான் பண்ணேன். கோதுமை ரவை வாங்கி நான் வந்து உப்புமா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி இன்றைக்கி வந்து உப்புமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரவா இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சைட் டிஷ்க்கு வந்து குழம்போ, இந்த தேங்காய் சட்னியோ தொட்டுக்க மாட்டாங்க. ஒரு நாட்டு சக்கரை வந்து தொட்டு சாப்பிடுவாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கோதுமை ரவை வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உப்புமா எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிச்சடி மாரியும் பண்ணலாம். இது மாரி நம்ம நார்மலா உப்புமா மாரியும் பண்ணலாம். இந்த கோதுமை ரவை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடாயில வந்து கொஞ்சம் வந்து ஆயில் விட்டுட்டு, அதுக்கப்புறம் கடுகு, அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு, வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நான் போட்டு தாளிச்சிருக்கேன். கட் பண்ணி போட்டு தாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டோன்னே, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2, 3 டம்ளர் வந்து நான் தண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து தண்ணி நல்லா கொதிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரவா வந்து கொட்டிறணும். அந்த ரவா வந்து கோதுமை ரவா வந்து கொட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து நம்ம தண்ணி எந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்ட்டா வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து குழையாது. கரெக்ட்டா வந்து நம்ம தண்ணி வைக்கணும். அந்த அந்த டைம்ல தான் நமக்கு வந்து உப்புமா வந்து ரெடியாகி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா உதிரி உதிரியா வரும். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து நாங்க எங்க வீட்ல வந்து ஒரு வாரத்தில வந்து 2 தடவ கிட்ட செஞ்சுருவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட சைட் டிஷ் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலைல வச்ச பட்டாணி குருமா அதே தான். காலையிலயும் சப்பாத்திக்கு அதே தான் வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, மத்தியானத்துக்கு சாதத்துக்கும் அதான் வச்சேன். அதுக்கப்புறம் நைட்டு இந்த கோதுமை உப்புமாவுக்கும் அதே தான் பண்ணி வச்சுட்டேன்.
ஏன்னா கொஞ்சம் நான் வந்து மத்தியானம் கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா இருந்ததுனால நான் வந்து வேறு எதுவுமே தேங்காய் சட்னி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். என்னால் பண்ண முடியல. அதனால் வந்து குழம்பு இருந்ததுனால வந்து அதை வச்சு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். என் பாப்பா வந்து டியூஷன் விட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா, சரி சாப்பிட சொன்னேன். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நாட்டு சர்க்கரை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நாட்டு சர்க்கரை வந்து இன்றைக்கி வந்து தீர்ந்துருச்சு. இன்னையோட தீர்ந்துருச்சு. சரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி பட்டாணி குருமா வச்சு சாப்பிடு பாப்பா அப்படின்னு சொன்னேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் சட்னி இது கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் குருமா அந்த மாதிரி வந்து தொட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோதுமை ரவா உப்புமா வந்து ஒரு வாரத்தில் வந்து 2 தடவை கிட்ட செஞ்சுருவோம்.